கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். சங்கீதம் 32:8 நான் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். மோசையுடைய மாமன் எத்திரோ ஆலோசனை கொடுத்ததை பார்க்கிறோம். அதாவது தாவீதுக்கு ஆண்டவர் எப்படி யுத்தத்திற்கு போகணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்ததை வேதத்தில் பார்க்க முடியும். இப்படி அநேக இடங்களில் தேவன் ஆலோசனை கொடுத்திருக்கிற இடம் இருக்கிறது. இன்னும் வேத வசனங்களை கொண்டு நாம் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா இந்த உலகத்தில் நன்மையை சொந்தரிக்க முடியும், எப்படி வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிற அநேக காரியங்களை நமக்கு ஆண்டவர் ஆலோசனையாய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 3வது வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இந்த தேவ ஆலோசனையின் தலைப்பு, பிதாக்களின் சுதந்திரத்தை பறிக்க போராடுவான். பிதாக்களின் சுதந்திரத்தை பறிக்க போராடுவான். இங்கே நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின 2 வசனங்களை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் நாபோத் என்கிற ஒரு மனிதனிடத்தில் பேசுகிற காரியத்தை பார்க்க முடியும். அதாவது அந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்திலே நாபால் என்கிற ஒரு மனிதனுக்கு திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தனக்கு சொந்தமாக கேட்கிறான். அதை எனக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது சொல்லுகிறான், ஒன்றில் அதற்கு நான் கிரயத்தை கொடுக்கிறேன், இல்லை என்றால் அதற்கு பதிலாக நான் வேறு தோட்டத்தை, நல்ல தோட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த நேரத்தில் நாபோத் ராஜாவை பார்த்து சொல்கிறான், இது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், அப்படின்னு என் பிதாக்கள் எனக்கு கொடுத்தது, என்னுடைய முன்னோர்களுடைய அது சம்பாத்தியம், அது நான் தர முடியாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய முன்னோர்கள், அதாவது பிதாக்கள் வழியாக சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உலகத்தில் சில நன்மைகள் நமக்காக முன்கூட்டியே நம்முடைய முன்னோர்கள் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார்கள். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், ஆட்டுக்குட்டியாக நமக்கு பலியாக்கும்படிக்கு எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டாரோ அதே போல நீங்கள் வேதத்திலே போய் வாசித்து பார்த்தால், பிதாவாகிய தேவனுடைய மடியிலே அவர் செல்ல பிள்ளையாக இருந்ததாக பார்க்க முடியும். அதாவது மனிதன் பாவம் செய்வான், கெட்டு போய் விடுவான், அவனை மீட்டுக்கொள்ள
குமாரன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்ததாக வேதத்திலே சில இடங்களில் பார்க்க முடியும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை அனுப்பி முன்கூட்டியே வழியை ஆயத்தம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். இயேசு வருவதற்கு வழியை யோவான் ஆயத்தம் பண்ணினான் என்று பைபிள் சொல்லுகிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து சுவிசேஷத்தை அறிவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி விட்டார். மறுபடியும் வரப்போகிறார். வந்து தன்னுடைய ஜனங்களை, அவருக்கென்று வாழுகிறவர்களை அவர் கூட்டி சேர்த்தவரோடு கூட வைத்து கொள்ளப் போகிறார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் தேவன் சபைகளையும் ஊழியர்களையும் எழுப்பியிருக்கிறார். அப்படின்னா சில காரியங்கள் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக சிருஷ்டிக்கிறார். அதாவது அவர்களுக்காக ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை, அதாவது ஆதாம் ஏவாளுக்காக ஒரு தோட்டத்தையே ஆண்டவர் உருவாக்கி அதில் வைக்கிறார். அவர்களுக்காக அதை செய்கிறார் ஆண்டவர். அப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முன்கூட்டி சில காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அதே போல தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்கிறோம். நாம் இந்த உலகத்தில் அடிப்படையாய் சில நன்மைகளை அனுபவிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில நன்மைகளை நமக்காக சுதந்திரித்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை சத்துரு பறிக்க போராடுவான். இதுதான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது பிதாக்கள் நாபோத்துக்காக கொடுத்த அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப் ராஜா எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அவன் அதற்கு பதிலாக கிரயத்தை அல்லது நல்ல திராட்சை தோட்டத்தை தருகிறேன்னு சொன்னாலும் அந்த இடம் அது நாபோத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம். நாபோத்துக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் அதை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் தரமாட்டேன்னு சொன்ன உடனே, அதாவது ஆகாபுடைய மனைவி யேசபேலுடைய ஆலோசனைப்படி அவனுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலையை செய்து விட்டார்கள். அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். பிசாசானவன் நமக்கு நம்முடைய பிதாக்கள் வைத்த சில நன்மைகளை பறிக்க போராடுவான். நம்மிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள போராடுவான். அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நம்மையும் அழிப்பதற்கு போராடுவான். இதை கவனமாக நம்ம கண்டுபிடித்து ஜெபிக்கணும். இதற்காக போராடி ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த அநேக நன்மைகள் பின் சந்ததியில் விட்டு கைவிட்டு போயிருக்கிறது. அது இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். அது கைவிட்டு போன அனுபவங்களை பார்க்க முடியும். அதனால் நிறைய குடும்பங்கள் கலக்கத்தினாலே, அதாவது நாங்கள் இப்படி இருந்தோம், எங்கள் முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள், என்னுடைய பெற்றோர்கள் அல்லது எங்கள் தாத்தா பாட்டி எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்களை விட்டு போய்விட்டது என்று விரக்தி அடைந்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். ஒரு காலம் மிகுந்த செல்வந்தர்களாக, ஆஸ்தி படைத்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுக்கும்போது நிறைய பணம், ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். சில இடங்களையும் அவர்களுக்கென்று எழுதி கொடுத்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பிள்ளைகளுக்கு அது எதுவும் தங்கினதாக இல்லை. அதாவது பல சூழ்நிலைகள் நிமித்தம், வியாதி,
இன்னும் பிரச்சனைகள், நஷ்டங்கள், பாவத்தின் சூழ்நிலைகள், இதனால் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். சமுதாயத்தில் பின் தங்கினவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களால் சமுதாயத்தில் நிற்க முடியவில்லை. அவமானப்பட்டவர்களாக ஊரை விட்டே வேறு ஊருக்கு, அதில் 2, 3 பிள்ளை, 4 பிள்ளைகள் உண்டு. 1, 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்களால ஊரில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. இப்போது எப்படி இருக்கிறன்னு தெரியவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை, பிதாக்கள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை இழக்க விட நிலை உண்டாகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திரப்பாக வருகிறது. அவன் அந்த குடும்பத்திலே மூத்த பிள்ளை. ஆனால் யாக்கோபு பாருங்க, அவன் அதாவது வேட்டையாடி கொண்டு களைத்து வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவியா, நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், சாப்பாடு தரேன்னு சொல்லி அதை தந்திரமா வாங்கி கொண்டான். பார்த்தீங்களா? அவன் அதை இழந்தான். ஏசா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அது மட்டுமல்ல, இன்னும் யாக்கோபு என்ன செய்தான் பாருங்க. தகப்பன் நேரடியாய், அதாவது மரணம் அடையும் முன்னே கண் இருளடைந்த பொழுது அவனை வாழ்த்தி ஆசீர்வாதம் கூற வேண்டிய அந்த வார்த்தைகளை கூட இவன் எடுத்துக்கொண்டான். யாக்கோபு தந்திரமாய் வேஷம் மாறி போய் நான் தான் ஏசா என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டான். அதில் ஒரு காரியம் யாக்கோபு சொல்லும்போது, ஏசா இதை கேள்விப்பட்டு வந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், வேறு ஆசீர்வாதம் உம்மிடத்தில் இல்லையான்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் கொடுத்ததை எடுக்க முடியாது, உனக்கு வேறு ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிதாக்களுடைய சுதந்திரத்தை சத்துரு உங்கள் குடும்பத்திலே சில வேளையில் பறித்திருக்கலாம், அல்லது பறிக்க போராடி இருக்கலாம், அல்லது போராடி கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் இதை கவனித்து பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும். சில வேளையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் பிள்ளைகளை விட்டு சத்துரு எடுத்துக்கொள்ளாதபடி மனிதர்கள் வழியாகவோ நேரடியாகவோ பிசாசு பறித்து கொள்ளாமல் இருப்பதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அதற்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் ஆகாப் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் பறிக்க முற்பட்டான், பறித்தான், கடைசியில் கொலை செய்து பறித்து கொண்டான். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில கூட சத்துரு சில கிரிகளை செய்யலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். பிதாக்களுடைய சுதந்திரத்தை சத்துரு பறிப்பான், பறிக்க முயற்சிப்பான் என்று எங்களோடு பேசினீர். இது ஒரு வெளிப்பாட்டின் செய்தி. ஏதாவது குடும்பத்தில் முன்னோர்கள் கொடுத்த நன்மைகள், சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு கைவிட்டு போயிருந்தன்னா, நீங்கள் அவங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து அதுக்கு பதிலாக பல மடங்கு திருப்பி கிடைக்க உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரை, இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்டு அடியனோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இவர்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு பறித்து கொள்ளாம காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உடைய பிரசனம் இப்பொழுது எல்லாரோடும் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.